கார்டு இல்லாமல் வாட்ஸ்அப், டெலிகிராம் இயங்காது. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியா இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதிவேக பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கு. அதே நேரத்துல அதற்கு இணையாக சைபர் குற்றங்களும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. டிஜிட்டல் பணப்பறிப்பு, வெடிகுண்டு மிரட்டல், பாலியல் தொந்தரவு என இப்படி சொல்லிட்டே போகலாம். நாட்டில் சுமார் 46.7 கோடிக்கும் அதிகமானோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். சைபர் குற்றங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு சராசரியாக 50% வரை அதிகரிப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிச்சிருக்கு. டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் கணினி, கைபேசி உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக 35 வகையான சைபர் குற்றங்கள் ஆண்டுக்கு 17% 20% வரை நடைபெறுவதாக கூறப்படுது. இதனை மத்திய, மாநில அரசுகள் கருத்தில் கொண்டு பெண்களையும் ஆன்லைன் மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாக்க சிறப்பு சட்டங்களையும் விழிப்புணர்வுகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருது. இதன் ஒரு பகுதியாக தகவல் தொடர்பு சேவையை வழங்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தொலைத்தொடர்பு துறை விதிகளின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் பயனர்களை அடையாளம் காண வசதியாக மொபைல் எண்ணை பயன்படுத்தி செயலி அடிப்படையிலான தொடர்பு சேவைகளை வழங்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தொலைத்தொடர்பு துறை வெளியிட்ட தொலைத்தொடர்பு சைபர் பாதுகாப்பு திருத்த விதிகள் 2025 ஒவ்வொரு வாட்ஸ்அப் கணக்குக்கும் எப்போதும் செயலில் உள்ள சிம் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் தளங்களில் கடுமையாக அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடி, ஆள் மாறாட்டங்களை தடுப்பதே இதன் நடவடிக்கைகளோடு நோக்கமாயிருக்கு. இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட 90 நாட்களில் இருந்து செயலி அடிப்படையிலான தொடர்பு சேவைகள் சாதனத்துல செயல்பாட்டில் உள்ள சிம் கார்டுடன் தொடர்ந்து இணைக்கப்பட்டுள்ளதாக என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனால் குறிப்பிட்ட செயலில் உள்ள சிம் இல்லாமல் செயலியை பயன்படுத்த இயலாது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கு. அதாவது இந்த விதிமுறைகளின் கீழ் வாட்ஸ்அப் மற்றும் இதே போன்ற சமூக வலைதள பயன்பாடுகளுக்கு 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். புதிய கட்டமைப்பை ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் பயனர்களை தானாகவே வெளியேற்றும். அவற்றை மீண்டும் பெற பயனர்களை மீண்டும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். இந்த புதிய விதிகள் இந்தியாவில் 500 மில்லியனுக்கும் அதிகமான வாட்ஸ்அப் பயனர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றக்கூடும். அதே போல வைஃபை, லேப்டாப்புகளை நம்பி இருப்பவர்கள் அல்லது அடிக்கடி சாதனங்களை மாற்றுபவர்கள் இடையூறுகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்தியாவில் செயலி சார்ந்த தகவல் தொடர்பு சேவைகளை வழங்கும் அனைத்து நிறுவனங்களும் உத்தரவுகள் வெளியிட்ட 120 நாட்களுக்கு தொலைத்தொடர்பு துறைக்கு இணங்க அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. விதிமுறையை பின்பற்ற தவறினால் தொலைத்தொடர்பு சட்டம் 2023 படி தொலைத்தொடர்பு சைபர் பாதுகாப்பு விதிகள் மற்றும் பிற பொருந்தக்கூடிய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரித்திருக்கு. இந்த உத்தரவுப்படி இந்தியாவில் வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல், அரட்டை, ஸ்னாப்சாட், ஷேர் சாட், ஜியோ சாட், ஜோஸ் உள்ளிட்ட சமூக வலைதள செயலி அடிப்படையிலான தகவல் தொடர்பு சேவைகள் செயலில் உள்ள சிம் கார்டுடன் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இனிமேல் செயல்படும். அதாவது மத்திய அரசின் சமீபத்திய உத்தரவின்படி பயனரின் சாதனத்தை சிம் இருந்து செயலில் இருந்தால் மட்டுமே இந்த சேவைகள் செயல்படும். இந்த நடவடிக்கைகள் மோசடியான தகவல் தொடர்புகளை கண்டறிவது எளிதாக்கும் என்று அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. அதே போல சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை இனி எளிதில் அடையாளம் காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.